வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான தகவல் என்னன்னா, நம்ம 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். vidyadan.org.in இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலத்துக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே விண்ணப்பிக்க தமிழ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு 2025 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மட்டும் விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ வந்துட்டு 12th இவங்கெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது. இப்போ ரீசெண்டாக 2025 பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. வித்யாதன் கல்வி உதவித்தொகை சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு சரோஜினி தாமோதரன் அறக்கட்டளையின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற திறனாய்வு தேர்வுக்கு உட்படுத்துவார்கள். தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு கல்வி உதவித்தொகை பெற தகுதியுடையவர்கள். கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்கள் வரும் கல்வி ஆண்டில் நல்ல மதிப்பெண் பெற்றால் அடுத்து அவர்கள் விரும்பும் மேற்படிப்புக்கும் உதவப்படும். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, ஒடிசா, புதுடெல்லி, லடாக், பீகார், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் தற்போது 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். தமிழ்நாடு வித்யாதன் 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தற்போது 680 மாணவர்கள் தங்களுடைய படிப்பை மேற்கொண்டும் பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த உதவித்தொகை அறக்கட்டளையின் மூலமாக வெளிப்புற ஆதரவாளர்கள் மூலமாகவும் கொடுக்கப்படுகிறது. கல்வி உதவித்தொகை 10,000 முதல் 75,000 வரை மாநிலம் மற்றும் படிப்பு மற்றும் படிக்கும் காலத்திற்கு தகுந்தாற்போல் வேறுபடும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் வித்யாதன் நடத்தும் நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது இது கிட்டத்தட்ட இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில் இது ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டேட்டில், அதாவது 2016ஆம் ஆண்டுலேருந்து இது நீங்கள் ரன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கல்வி உதவித்தொகை பொறுத்த வரைக்கும் 10,000லேருந்து 75,000 வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உதவித்தொகையானது இந்த 10,000ன்றது நீங்கள் +1 +2 படிக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அதிகபட்சமாக வருடத்திற்கு 10,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 11th 12th படிக்கிறப்போ வருஷத்துக்கு 10,000 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க தகுதியோட எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்கம் அதாவது ஆண்டுக்கு 2 லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். 2 லட்சத்திற்குள்ளே இருக்கிற இன்கம் சர்டிஃபிகேட் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி 2024-25ஆம் ஆண்டு கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு தேர்வில் 80% விழுக்காடு மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நீங்கள் 10th 80% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். இதுவே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா 60% மார்க் எடுத்திருந்தாலே போதுமானது தான். ஸோ தேர்ந்தெடுக்கும் முறை, அதாவது எப்படி நீங்கள் செலெக்ஷன் பண்ணுவாங்க, இந்த கல்வி உதவித்தொகை நம்மளுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஆன்லைன் மூலிமா தான் உங்களுக்கு இருக்கும். ஆன்லைனில் கவுன்சிலிங்கும் இருக்கும், ப்ளஸ் இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு, அதாவது இன்டர்வியூஸ் நடத்துவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கிய தேதி பொறுத்த வரைக்கும் 15 ஜூலை 2025க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணினா, அதாவது ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்றைக்கு உங்களுக்கு டேட்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 15th ஜூலை லாஸ்ட் டேட்டு. 27 ஜூலை ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடத்துவாங்க. உங்களுக்கு ஆன்லைனில் தான் எல்லாமே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடத்துவாங்க. 9 ஆகஸ்ட்லேருந்து 24 ஆகஸ்ட் வரைக்கும் இன்டர்வியூ இல்லைன்னா டெஸ்ட்ஸ் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட் டேட் அண்ட் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஸோ மெயில் ஐடி கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ மெயில் ஐடி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. தேவையான ஆவணங்கள்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அதாவது நீங்கள் இப்போ டெம்பரரி மார்க் ஷீட் வாங்கியிருப்பீங்க, அதோட மார்க் ஷீட்டும், அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டும், அதுக்கப்புறம் ஃபோட்டோ கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3மே இருந்தால் போதுமானது தான். ஸோ விண்ணப்பிக்கும் முறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான மெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா மெயிலுக்கு தான் எல்லாமே இன்டிமேஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் ஃபோன் நம்பருக்கும் கண்டிப்பாக இன்டிமேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஸோ மொபைல் நம்பர், இதெல்லாம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போர்ட்டலில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க சொல்கிறாங்க. அப்புறம் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆன உடனே உங்களுக்கான அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனிங் ஒன்று வரும். அதில் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு
இது ஒரு நல்ல தகவல் தான். கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு கல்விக்கு உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.